வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்கள் பத்ரி பேசுகிறேன். ஜியோ ஹாட்ஸ்டாருடைய லீடர்ஷிப் குரூப்பு அவங்க வந்து உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்களை மீட் பண்ணியிருக்காங்க. நேற்றுக்கு மீட் பண்ணிவிட்டு அது தொடர்பாக ஒரு பதிவு போட்டிருக்காங்க அவங்களுடைய சோஷியல் மீடியா பக்கங்களில். அதில் என்ன போட்டிருக்காங்கன்னா, ஜியோ ஹாட்ஸ்டார் லீடர்ஷிப் அட் த ஹானர் ஆஃப் மீட்டிங் த லெஜெண்டரி ஆக்டர் ஹானரபிள் எம்பி பத்மபூஷன் டாக்டர் கமல்ஹாசன் அண்ட் எக்ஸ்டெண்டிங் எ வார்ம் இன்வைட் டு ஜியோ ஹாட்ஸ்டார் சவுத் பவுண்ட். ஜியோ ஹாட்ஸ்டார் சவுத் பவுண்ட் ஆன் 9th December. ஸோ அந்த 9 டிசம்பர் நாளைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஃபங்க்ஷன். சவுத் பவுண்டுங்கிறது வந்து சவுத் இந்தியாவில் உள்ள பெரிய ஆட்கள் எல்லாம் கூப்பிட்டு அவங்க வந்து ஒரு பெரிய ப்ரோக்ராம் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க ஏராளமான வெப் சீரிஸ் எடுக்கிறாங்க, நிறையா படங்களை வாங்குறாங்க. ஸோ உலகநாயகன் கமல்ஹாசனுக்கும் ஹாட்ஸ்டாருக்குமான தொடர்பு அப்படிங்கிறது வந்து அது ஆரம்ப காலத்தில் அது வந்து ஸ்டார் டிவி ஸ்டாராக இருந்த பொழுது, ஸ்டார் விஜயா இருந்த காலத்துலேருந்தே அந்த பங்கு உண்டு. அந்த ஸ்டார் விஜய்ங்கிற சேனல் மிகப்பெரிய அளவு வளர்ந்ததுக்கு கமல்ஹாசன் அவர்களுக்கு மிக முக்கியமான பங்கு உண்டு. ஏன்னா கமல் 50ங்கிற அந்த ப்ரோக்ராம் நடத்தினதுக்கு அப்புறம் தான் ஸ்டார் விஜய்ங்கிற சேனலுடைய பாப்புலாரிட்டி ரீச் அதிகமாச்சு. அதுக்கப்புறம் உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்கள் பிக் பாஸ் தொகுத்து வழங்கினதுக்கப்புறம் அது இன்னும் பெரிய லெவலில் போயிடுச்சு. அது எங்கேயோ போயிடுச்சு. அது மற்ற ப்ரோக்ராம்லாம் சிறப்பாக செஞ்சாங்க. பட் கமல்ஹாசன்கிற பாப்புலாரிட்டி அவங்களுக்கு வந்து பெரிய அளவு ஹெல்ப் பண்ணிச்சு. இப்போ நிறைய கமெண்ட் என்னன்னா, 2 விதமான கமெண்ட் பார்க்க முடியுது இந்த பதிவுக்கு கீழே. திருப்பி ஆண்டவரை பிக் பாஸுக்கு கூப்பிடுங்கன்னு பார்க்க முடியுது. இன்னும் பல கமல் ரசிகர்கள், அதாவது பிக் பாஸ் ரசிகர்கள் வந்து கமல் சாரை திருப்பி கூப்பிடுங்கிறாங்க. கமல் ரசிகர்கள் வந்து எப்பா ஆண்டவரை திருப்பி பிக் பாஸுக்கு எதுக்கும் போயிடாதீங்க அப்படின்னு கமல் ரசிகர்கள் போடுறாங்க. என்ன காரணம்னா, இதுவரைய இந்த நடந்த 9 சீசன்களில் இந்த சீசன் இப்போ நடக்கிற சீசன் மாதிரி லோயஸ்ட் டிஆர்பி யாருமே கண்டுக்காம, யாருமே பெரிய அளவு ரிவ்யூ பண்ணாம, பெரிய அளவு பதிவு பண்ணாத ஒரு சீசனாக இது அமைஞ்சிருச்சு. அதுக்கு காரணம் என்னன்னா, அந்த ஹோஸ்ட் ஒரு மிக முக்கியமான காரணம், பிளஸ் போட்டியாளர்கள். இது எல்லாமே கமல்ஹாசன் அவர்கள் அந்த 6வது சீசன் பண்ணும்பொழுதே ஒருத்தர் எழுதியிருந்தார், கமல்ஹாசனுடைய அவருடைய நாலேஜ், அவருடைய ஒரு திறமைக்கு வந்து அவர் போய் இந்த மாதிரியான IQ கம்மியாக இருக்கக்கூடிய ஒரு அசல் கோளாறு மாதிரி நிவாசினி மாதிரியான ஆள்கள்கிட்ட வந்து அவர் நடத்துகிற மாதிரி இருக்கு, இது இன்னும் மோசமாக போகும் போக போக அப்படின்னு கரெக்டாக எழுதியிருந்தாரு. அதே மாதிரி தான் இருக்குது இப்போ டோட்டலாக. அதாவது முன்னாடிலாம் பிக் பாஸ்னா ஃபேஸ்புக்கில் அவ்வளோ பேஜஸ்ஸு, ட்விட்டரில் அவ்வளோ விவாதங்கள், அவ்வளோ போலு, யூடியூப்பில் அவ்வளோ சேனல் ரிவ்யூ பண்ணுவாங்க, அவ்வளோ பேர் பார்த்துட்டு நேற்று நடந்தது என்னென்னு பேசுவாங்க. இப்போ டோட்டலாக ஜீரோ ஆயிடுச்சு. நல்ல வேலையாக கமல் சார் அதுலேருந்து வெளியில் வந்துட்டார். திருப்பி எக்காரணத்தை கொண்டும் அவர் எத்தனை 100 கோடி கொடுத்தாலும் அவர் போயிடக்கூடாது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?